ஈவினிங் 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 94 என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி பார்க்கலாம். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர் குடிச்சிருந்தேன் ஒரு 500 ml இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இளநீர் வந்து 200 ml இருக்க மாதிரி வந்து குடிச்சிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொய்யாப்பழம், ஒரு ஆப்பிள், கொஞ்சமாக மாதுளப்பழம், 2 வேக வச்ச முட்டை வந்து எடுத்திருந்தேன். நேற்று 2 மீலுமே வெளியே சாப்பிட்டதுனால காலையில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு வந்துட்டு 3 o'clock வரகரிசி சாதம், மட்டன் குழம்பு, அது கூட வந்து கேரட் பீன்ஸில் ஒரு முட்டை போட்டு பொரியல் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தயிர், கீரை பொரியல் வந்து சாப்பிட்ருந்தேன். நிறைய பேர் வந்து மில்லட் எப்படி குக் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் நான் இங்கே வந்து எப்படி குக் பண்ணுறேன்னு காமிச்சிருக்கேன். இங்கே வந்து தினை அரிசி எடுத்துருக்கிறேன், 25 கிராம் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. தூசி கல்லெல்லாம் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா தண்ணி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். 20 minutes வந்து ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா 1க்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி 3லேருந்து 4 விசில் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பாட்டில் பண்ணியிருக்கிறேன். 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அரிசி நல்லா மலர்ந்துடும். அரிசி கம்மி குவான்டிட்டி எடுத்ததுனால நான் வந்து ஸ்ட்ரெயினரில் வெடிக்கட்டியிருக்கிறேன். நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தியாக எடுத்திங்கன்னா ஒரு மூடி போட்டு வெடிக்கட்டிக்கோங்க. ஈவினிங் நம்ம கடைக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் கடைக்கு தான் வந்து போயிருந்தேன். அங்கே போயிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சமாக பிளாக் கிரேப்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த டேவை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம்.